திராட்சையூர் கலைக்கூட நேயர்களுக்கு என்னுடைய இந்த நேர வணக்கத்தை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் அருட்தந்தை ஜே நிலான் ஜூலியஸ் பூனகரி பங்கு தந்தை. தற்பொழுது கௌதாரிமுனை ஆலயத்திலிருந்து இந்த காணொளி எடுக்கப்படுகின்றது. இந்த காணொலியிலே நாங்கள் கதைக்கவிருக்கின்ற விடயங்களை இந்த வேளையில் நான் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். கௌதாரிமுனை பூனகரி பிரதேசத்திலே காணப்படுகிற மணல் பரப்புகளால் மணல் மேடுகளால் சூழப்பெற்ற ஒரு அழகான பனை காடுகளை கொண்ட ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தினுடைய அழகை ரசிப்பதற்காக பல தேசங்களிலிருந்து இங்கே சுற்றுலாத்தலத்துக்காக பார்வையிடுவதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை நீங்கள் அறிந்ததை பல வலைத்தள பக்கங்களிலே நீங்கள் பார்வையிட்டு இருப்பீர்கள். இந்த வேளையிலே இந்த கௌதாரிமுனை புனித அந்தோனியார் ஆலயத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இடத்தை பற்றி உங்களோடு கதைக்க நான் ஆசைப்படுகின்றேன். இந்த கௌதாரிமுனை புனித அந்தோனியார் ஆலயம் மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயங்களில் ஒன்று. பூனகரியிலே இருக்கின்ற மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களிலே ஒரு ஆலயமாக இந்த புனித கௌதாரிமுனை புனித அந்தோனியார் ஆலயம் அமைய பெற்றிருக்கின்றது. எனவே இந்த கௌதாரிமுனை அந்தோனியார் ஆலயத்திலே கிட்டத்தட்ட ஏறத்தாழ தற்பொழுது 22 குடும்பங்கள் இங்கே கத்தோலிக்க குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள். அதை தவிர இந்த கிராமத்திலே இந்து மக்கள் இருக்கின்றார்கள். ஒன்றாக இணைந்து வாழுகின்ற ஒரு அழகான கிராமம் இந்த கௌதாரிமுனை கிராமமாக இருக்கின்றது. இந்த கிராம மக்கள் பல பிரச்சனைகளை நீண்ட காலமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக போக்குவரத்து பிரச்சனை, கடற்தொழில் பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த கௌதாரிமுனை கிராமம் கிட்டத்தட்ட பூனகரி சந்தையிலே இருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றபடியால் பாதை பிரச்சனை இங்கே மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை இனி வருகின்றவர்கள் உங்களோடு கலந்துரையாடுவார்கள். நான் இந்த கௌதாரிமுனை பங்குக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆகின்றது. எனக்கு முன்பு 2010ஆம் ஆண்டு, அதாவது யுத்தத்துக்கு பிறகு இங்கே பணியாற்றிய அருட்தந்தை பாலதாஸ் பிராயன், அவரை தொடர்ந்து இங்கே பணியாற்றிய அருட்தந்தை அருள்தாஸ், அதை தொடர்ந்து இங்கே பணியாற்றிய அருட்தந்தை ஜெயக்குமார், அவரை தொடர்ந்து இங்கே பணியாற்றிய அருட்தந்தை சுலக்ஷன், அவரை தொடர்ந்து நான் இங்கே பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். இந்த அருட்தந்தையர்கள் யுத்தத்துக்கு பிறகு இந்த கிராமம் முன்னேறுவதற்கு மிகவும் தங்களால் ஆன காத்திரமான உதவிகளை செய்து வந்தார்கள். அவர்களுடைய உழைப்பினால்தான் இன்று இந்த ஆலயம் இப்பொழுது இந்த நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே நான் அவர்களையும் இந்த இடத்திலே நன்றியோடு நினைக்கின்றேன். தொடர்ந்து இந்த ஆலயம் உருவாவதற்கு இந்த ஊர் மக்கள், இதை தொடர்ந்து இந்த ஊரை சார்ந்த வேறு யாழ்ப்பாண தேசத்திலே வெளிநாடு தேசங்களிலே வாழ்கின்ற மக்கள், அவர்களுடைய உதவினாலும் இந்த ஆலயம் இன்று அழகுற அமைய பெற்றிருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த மக்கள் தங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறார்கள், பிரமத சகோதரங்களோடு அந்நியோன்யமாக இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இந்த மக்கள் பலவித கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் ஒரு சந்தோஷமான நிலையிலே இறைவனுடைய ஆசிரியை பெற்று அவர்கள் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே இப்பொழுது எனக்கு பின் திருவாளர் செல்லையா டேவிட் இந்த ஆலயத்தினுடைய அல்லது இந்த பூனகரி பங்கினுடைய ஆரம்பகால வரலாறுகளை உங்களோடு கலந்துரையாடுவார். அதன் பிறகு தற்பொழுது இந்த கௌதாரிமுனை மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை திருமதி
குவிகுமார் ராஜினி அவர்களும் உங்களோடு கலந்துரையாடுவார்கள். தொடர்ந்தும் காணொளியிலே இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். புனித அந்தோனியார் ஆலய வரலாறு ஸ்டார்ட். முதலாவது 1505 போர்த்துகீசர் வருகை, 1858 ஒல்லாந்தர் வருகை. இவர்களின் இடைப்பட்ட காலத்தில் தான் பூநகரிக்கும் குடாநாட்டுக்குமான பாதை தொடர்புகள் இருந்த காரணத்தினால் இப்பூநகரி பகுதியில் பல்லாய் மாதா கோயில், பூநகரி கடைக்கலை அன்னை ஆலயம், பூநகரி கோட்டை போன்றவை அமைக்கப்பட்டிருந்தன அறிகின்றோம். அக்காலத்தில் தான் கௌதாரிமுனை பகுதியில் புனித அந்தோனியார் ஆலயம் அமைக்கப்பட்டதாக முன்னோரால் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அக்காலத்தில் அவ்விடத்தில் மண் பாத்திரங்கள் செய்வோர் தங்கியிருந்து செய்வதற்கு வசதியான இடமாக அமைந்த காரணத்தினால் அவ்விடத்தில் ஆலயத்தை அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான சான்றுகளும் அங்கு காணக்கூடியதாக உள்ளது. ஆலயம் ஆரம்பத்தில் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டிருந்தது என முன்னோரால் அறியக்கூடியதாக இருந்தது. அக்காலத்தில் அவ்விடத்தில் குறிப்பிட்ட ஒரு சில கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டும் இருந்ததாகவும் அவர்களில் பிலிப்பு குடும்பம், பாவிலுப்புள்ளை குடும்பம், செல்லையா குடும்பம், செபஸ்தி குடும்பம், சூச குடும்பம், கஸ்பார் குடும்பம் இருந்ததாகவும் அறிகின்றோம். அதன் பின் படிப்படியாக அவ்விடத்தில் மக்கள் குடும்பங்கள் இணைந்து தொடர்ச்சியான வழிபாடுகளை பலப்பாட்டு பங்குடன் இணைந்து செய்யப்பட்டு வந்தது. அதன் பின் அக்காலத்தில் தொடர்ச்சியாக எங்களுக்கு தெரிந்த வகையில் அங்கு பணியாற்றிய குருமார்களுடைய சில பேர் விவரங்களையும் கூறுகின்றோம். 1952 ஆண்டு காலப்பகுதிக்கு பின் அருட்தந்தை பொரோ பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர், அருட்தந்தை கொன்சால்வே அவரும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர், அருட்தந்தை வில்வரசிங்கம், அருட்தந்தை தேவராசா, அருட்தந்தை பத்திநாதன், குருவானவர் சந்தியா பிள்ளை, குருவானவர் சோதிநாதன், அருட்தந்தை லோரன்ஸ், அருட்தந்தை லியோ, அருட்தந்தை அமலதாஸ் இடப்பெயருக்கு பின் அருட்தந்தை பிராயன், அருட்தந்தை அருள்தாஸ், அருட்தந்தை ஜெயக்குமார், அருட்தந்தை சொலக்சன், அருட்தந்தை டிலான். விசேட குறிப்பாக இவ்வாலயம் 2 தடைகள் பிணைப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இவ்வாலயத்துக்கான உதவிகளை குறிப்பாக பாசையூர் மக்கள், அல்லைப்பட்டி மக்கள், இளவேலை மக்கள், அத்துடன் எமது பங்கு மக்களும் இணைந்து இவ்வாலயத்தின் பணிகளை செய்துள்ளார்கள் என்பதையும் புனித அந்தோனியார் அப்பகுதியில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பாக இருந்து அருள் வளங்களை வழங்கி வருகின்றார் என்பதையும் தங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகின்றோம். அங்கு பணியாற்றிய அனைத்து குருமார்களுடைய பணிகளையும் நாம் பெருமையுடன் பாராட்டுகின்றோம். இத்துடன் இப்பின்தங்கிய கிராமத்திலிருந்து அருள் வளங்களை அள்ளி வழங்கும் அந்தோனியாரின் சிறப்பு ஏனைய இடங்களுக்கும் பரவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
சரித்திர தேவனை கைகளில் ஏந்திய பரிசுத்தரே எங்கள் அந்தோனியாரே. பரிசு நிலங்களாயாகிய மனங்களில் விதையாய் விழுந்து விருட்சமாய் எழுவே. சரித்திர தேவனை கைகளில் ஏந்திய பரிசுத்தரே எங்கள் அந்தோனியாரே. பரிசு நிலங்களாயாகிய மனங்களில் விதையாய் விழுந்து விருட்சமாய் எழுவே. வாழ்வின் வசந்தங்கள் தொலைத்தோ, வளமைகள் இழந்து தவித்தோ, வருத்தங்கள் எங்கள் வழி வழி தொடர்ந்திட வாழ வழியற்று வீதியில் நின்றோம். சரித்திர தேவனை கைகளில் ஏந்திய பரிசுத்தரே எங்கள் அந்தோனியாரே. காணாமல் போனோர் தொடர் கதையாச்சு, கற்ற கல்வியும் கைவிட்டு போச்சு. காணாமல் போனோர் தொடர் கதையாச்சு, கற்ற கல்வியும் கைவிட்டு போச்சு. கண்ணான இளமையும் குருடாய் போச்சு. கண்ணான இளமையும் குருடாய் போச்சு. கல்லான இதயங்கள் கனிந்து மறுத்திட கருணையின் ஊற்றையும் காலடி ஒன்றே கதியென வந்தோ, கதியென வந்தோ. சரித்திர தேவனை கைகளில் ஏந்திய பரிசுத்தரே எங்கள் அந்தோனியாரே. பரிசு நிலங்களாயாகிய மனங்களில் விதையாய் விழுந்து விருட்சமாய் எழுவே. வணக்கம், எனது பெயர் ராஜினி. கௌதாரிமலை கிராமத்தில் வசிக்கிறேன். 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பனை வளம் நிறைந்த, மணல் மேடுகள் நிறைந்த, வயல்வெளிகள் நிறைந்த இயற்கை அழகு கொண்ட கௌதாரிமலையானது எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளாக எமது போக்குவரத்து பிரச்சனை உள்ளது. அதாவது காலையில் 7 மணிக்கு இங்கிருந்து புறப்படுற பஸ் மாலை 5 மணிக்கு தான் திரும்பி வரும். அதற்கிடையில் போக்குவரத்து செய்வது மக்கள் எதிர்கொள்ளும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ள போதும் எமது வீதியானது பரமங்கிராய் தொடக்கம் கல்முனை வரைக்கும் 18 கிலோமீட்டர் காணப்படுவதால் எமது வீதி முற்றுமுழுதாக பாதிப்படைந்த நிலையில் உள்ளதால் மழை காலங்களில் எமது கிராமத்திலிருந்து வேறு கிராமத்திற்கு மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாது. அந்த போக்குவரத்து செய்கிற ஒரே ஒரு பஸ் அதுவும் ஓடாது. அப்படியான நிலையை மக்கள் எதிர்கொத்தி வருகின்றனர். அடுத்து வைத்தியசாலை இல்லை. வைத்தியசாலைக்கு செல்வதாயின் இங்கிருந்து 15 கிலோமீட்டர் போக வேண்டிய நிலைமை உள்ளது. ஒரு பிரசவத்திற்காக வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் கூட இடையிலே தங்களது குழந்தைகளை பெற வேண்டிய நிலைமையில் கூட இருந்திருக்கிறார்கள். அப்படியான சம்பவம் கூட நடந்திருக்கின்றது. அடுத்து எமது பாடசாலையை எடுத்துக்கொள்ளும்போது பாடசாலையில் சமய பாடம் இல்லை. 15 வருடங்களாக சமய பாடம் இல்லாமல் தற்போதும் இல்லாமல் இருக்கின்றது. பாடசாலையில் கல்வி பிரச்சனை. விஞ்ஞானத்திற்கு ஆசிரியர் இல்லை, ஆங்கிலத்துக்கு ஆசிரியர் இல்லை. ஏஎல் வரைக்கும் உள்ள போதும் பாடசாலையில் கல்வி பிரச்சனையினால் மாணவர்கள் வெளியிலே சென்று படிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்ற போது வெளியிலே சென்று தமது கல்வியை தொடர முடியாது. போக்குவரத்து பிரச்சனையாக உள்ளது. அடுத்து எமது கிராமத்து மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் ஒன்றாக எமது கிராமம் ஒரு இயற்கை அழகு நிறைந்தது. வடமாகாணத்திலே சுற்றுலாத்துறையினால் இது ஒரு சுற்றுச்சூழல் இடமாக பிரகடனப்படுத்தி இருந்தும் இயற்கை அழகு கொண்ட இடமாக இருப்பதால் வெளி இடங்களிலிருந்து வருபவர்கள் வந்து சென்று கொண்டிருப்பதை கூடுதலாக எமது மணல் மேட்டை தேடித்தான் வருவார்கள். அந்த மணல் அகழ்வானது வேறு சில நபர்களினால், தனி நபர்களினால் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தபோது மணல் அகழ்வை மேற்கொண்டால் எமக்கு 2 பக்கமும் உள்ள கடலுக்குள்ளே எமது மக்கள் மூழ்கடிக்கப்பட்டுருவார்கள் என்ற ஒரு நிலையில் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சியானது நீதிமன்றம் வரைக்கும் சென்று கடைசியிலே
நீதிமன்றத்திலே மணல் அகழ்வை நிப்பாட்டியிருந்தும் நாம் மேலதிக நீதிமன்றத்துக்கு சென்று அங்கிருந்து மணல் அகழ்வை தடை செய்ய முடியாத நிலைமையில் தற்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி அவர்களினால் மணல் அகழ்வு நிப்பாட்டப்பட்டுள்ளது. மணல் அகழ்வானது இனிவரும் காலங்களில் ஏற்பட்டால் எமது கிராமத்தில் நன்னீர் முற்றாக இல்லாமல் உவர்நீராக மாறிவிடும். மணல் பிரதேசம் உள்ள இடத்திலே நன்னீராகவும் மணல் பிரதேசம் இல்லாத தரையாக உள்ள இடத்திலே உவர்நீராகவும் காணப்படுகின்றது. எமது கிராமத்திலே உள்ள கடல்களில் கடற்கரையோரங்களில் மணல் மேடுகள் காணப்படுவதால் வெட்டும்போது நல்ல நீர் வருகின்றது. மணல் மேடு இல்லாத கடற்கரையிலே வெட்டும்போது உவர்நீர் வருகின்றது. அப்படியான நேரத்திலே எமது மக்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். மற்றது கடற்தொழிலுக்கு செல்பவர்கள் தமது நண்டு இறால் போன்ற கடல் தொழில்களை செய்து வருகிறார்கள். அதை அவர்கள் விற்பனை செய்ய முடியாத நிலை, சந்தைப்படுத்தல் இல்லை. அவர்களுக்கு சந்தைப்படுத்துவதற்காக வேறு இடங்களிலிருந்து வரும் முகவர்களாக வந்து அதனை கொள்வன செல்வதால் அவர்கள் அதிலே பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி நஷ்டஈடு தான் அவர்களுக்கு வருகின்றது. அத்துடன் எமது கிராமத்தில் உள்ள மக்கள் கடற்தொழில் பிரச்சனையாக உள்ளபோது விவசாய பிரச்சனை இருக்கின்றது. கடற்கரையோரங்களை ஒட்டிய பிரதேசங்களிலே வயல் விதைக்கும் போது மழை காலத்திலே அந்த விவசாயம் நிலம் செழிப்பாக வருகின்றது. அதே நேரம் கடல் பெருக்கெடுக்குமாக இருந்தால் அதற்குரிய அணைக்கட்டு சீராக இல்லாத நிலையிலே அவருடைய வயல் அழிவடைகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அத்துடன் இங்கே நன்னீர் காணப்படுகின்றது. கோடை காலத்திலே கடல் நீர் வந்த இடங்களிலே உப்பு தேங்கி உப்பும் பெறக்கூடிய மாதிரி உள்ளது. நமது கிராமத்திலே நன்னீர் காணப்படுகின்ற அதே நேரத்திலே மழை காலத்திலே மணல் மேடுகள் இல்லாத தரவையில் வந்து கடல் நீர் வந்து தண்ணி நிற்கும் போது அந்த இடத்திலே கோடை காலத்திலே உப்பு விளையும். அதே நேரத்தில் அது ஒரு உப்பு விளைகிற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. எமது கிராமத்தில் உள்ள மக்களை வலுப்படுத்துவதற்காக எமது கிராமத்திற்கு கியூடெக் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்பிலே அவர்களின் செயற்பாடுகளாக மாதாந்த சேமிப்பு வாராந்த சேமிப்பை மேற்கொண்டு அவர்களுக்கு வாழ்வாதார கடன் திட்டமாக வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக சுழற்சி முறை கடன் திட்டம் வழங்கப்பட்டு அதனை அவர்கள் அறவீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான வகையில் பெண்களை எடுத்துக்கொண்டால் பெண்களின் சுயதொழிலாக பனை ஓலைசார் சுயதொழிலை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். பனை ஓலை தொழிலை அவர்கள் மேற்கொள்ளும் போது அதனை சந்தைப்படுத்தக்கூடிய இடம் இல்லாமையால் இங்கிருந்து அவர்கள் சந்தைப்படுத்துவதற்காக கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருப்பதனால் அவர்களது அன்றாட தொழிலை அவர்கள் மேற்கொண்டு அதனை கொண்டு சென்று வரும் போக்குவரத்து கூலியானது மிகவும் அதிகமாக காணப்படுவதால் இங்கு வாழும் பெண்கள் தாம் அன்றாட தமது உணவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத சில நிலைமையில் கூட வறிய குடும்பங்கள் வாழ்கின்றார்கள். இவ்வாறு இங்கு வாழும் குடும்பங்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். அதிலும் கல்வி, போக்குவரத்து, வீதி, வாழ்வாதாரம் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் என்பதை கூறிவிடுகிறது. வசதிகள் மலிந்திட அன்பு விலை போச்சு, இதயங்கள் இறுகிட உறவுகள் போச்சு. வசதிகள் மலிந்திட அன்பு விலை போச்சு, இதயங்கள் இறுகிட உறவுகள் போச்சு. சுயநல வேட்கையில் சமத்துவம் சிதைந்தது, சுயநல வேட்கையில் சமத்துவம் சிதைந்தது. அறிவின் முதிர்ச்சியை ஆணவம் வென்றது, அழிவின் பாதையை தேடிடும் மானிட அறவழி சென்றிட பரிந்துரைப்பீரே. சரித்திர தேவனை கைகளில் ஏந்திய பரிசுத்தரே எங்கள் அந்தோனியாரே. தரிசு நிலங்களாயாகிய மனங்களில் விதையாய் விழுந்து விருட்சமாய் எழு